பையன் போறது இது வரைக்கும் கோயிலுக்கு கொண்டு போகல. கோயிலுக்கு கொண்டு போகலன்னா கொலசைக்கு கொண்டு போகல. இன்னைக்கு வந்து 91 நாள் ஆயிட்டு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம செல்லக்குட்டியை வந்து கோயிலுக்கு கொண்டு போறோம். அந்த விளாக் தான் பாக்குறீங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது வழியில் இருந்தோன்னா ஒரு 5 நாய்க்குட்டியும் ஒரு லேபு டாகுன்னு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எங்களுக்கு போக மனசில் போய் பார்த்தா அதில் தெரியுது அதில் ஒரு அது இந்த டாகு ஒரு புண்ணு இருந்திருக்கு. அதனால அவங்க வீட்டில் வந்து வெளியே விட்டுட்டாங்க போல இருக்கு. இன்னொரு குட்டி இருக்குது, அது தாயம் வாங்க ஒன்றும் செய்யடி, அது புண்ணுனால அவ சொல்லி விட்டுடி எடுத்துருப்போமாக்கா. இது எந்த கருப்பா? இவ்வளோ பிஸ்கட் கீத்தியால இதை வந்து என்னத்தினாலன்னா அதுக்கு ஒரு சின்ன புண்ணு இருக்குது. அதனால் அவங்க வீட்டில் வந்து வெளியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ என்ன தெருவில் வந்து தான் பாம்போல கிடக்குங்க பாருங்கள். இத்தனை குட்டியை போட்டு அது பாட்டுக்கு அதுக்கு லைஃப்பை பார்த்துட்ருக்கு. நாயாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு புண்ணு வந்தனாலே அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை கைஸ், பார்த்தீங்களா? ஆனால் அது வந்து நாங்கள் இப்போ ஒருக்கா தான் பிஸ்கட் கொடுத்தோம். அது எங்கே கிட்ட விட்டுட்டு போகவே மாட்டேங்குது. சரி கைஸ், உங்களுக்கு யாருக்கா வேணா இந்த நாயை வந்து பிடிச்சிட்டு போங்க. இது எந்த ரோட்டில் இருக்குன்னா கூடங்குளம் பல்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா வேணா வந்து கூப்பிட்டுருப்போங்க. இது வந்து புண்ணு வந்து கொஞ்சம் மறந்துச்சு தேத்துனா தெரியும். பாவம் அழகாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் எங்கள் வீட்டில் நடக்குது என்னால் பார்க்க முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டு போயிடுவேன். நம்ம கிளம்பலாமா? டாடா டாடா. பாருங்க கைஸ், நல்ல ஒரு ஒரிஜினல் ஆட்டியான லேப். அது வந்து யாரும் கடிக்கணும்லாம் பயிரன்னா நல்லா ஒன்றும் செய்யாது. போமா பேசுறியா? சரி இப்போ வண்டியில் இரு. சரி டாட்டா சொல்லலாம், டாட்டா சொல்லு. சரி கைஸ், இப்போ என்னன்னா இது பக்கத்தில் கூடங்குளத்துக்கு முன்னதான் அந்த பப்பி வந்து நின்றுச்சு. இப்போ நாங்கள் என்ன கிளம்பிட்டோம் அதில் இருந்துட்டு. நான் பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வரும்போது இருந்த வரைக்கும் ஓரளவு தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு தூக்கிட்டு போகிற நிலைமை இல்லை. வரும்போது பாப்பா நிற்கிதான்னு நெக்ஸ்ட்டாக கொண்டுட்டு போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்தேன் கிடக்கு, அதையே பார்க்க முடியல. வீட்டில் யாரும் சோறைக்கு ஆள் இல்லை. மொத்தத்தில் நம்ம வேலையை போய்ட்டு கவனிக்க முடியல. அது லேபுன்னு பார்த்தீங்கன்னா லேபுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் கிடக்கு. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி வச்சு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். முதல் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிரட்டை பிள்ளையார் கோயில் ரீச் ஆகிட்டோம். அப்படியே சிரட்டை பிள்ளையார் கோயில் வந்தாச்சு. இனி அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு இங்கே அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பி தான் பிள்ளையார் கோயிலில் போய் நம்ம பிள்ளையாரையும் காமிச்சிட்டு அப்படி கிளம்புவோம். என்னன்னா சாமியை கும்பிட்றதுக்கு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பணும். அதை கால் கழிக்கிறோம். வர டேலாய் வரல அங்க பிள்ளைகள் மாறாது, இங்க வாங்க. ஐயோ வர மாட்டாங்க. ஒவ்வொருல போய் நம்ம சிவனை பார்க்க போறோம். இல்லை இங்க பாத்தீங்களா தேங்காய்க்கு சண்டை நடக்குது. இங்க பாத்தீங்களா, இதுதான் எங்க தன்வி குட்டி. தன்வி குட்டிக்கு இவ்வளவு பெரிய பொட்டு வச்சு அவருக்கு மூஞ்சே தெரியாம ஆக்கிட்டாங்க. பாத்துக்காங்க, தேங்காய் தின்றாங்க. அப்போட்டு பார்த்தீங்கன்னா ஓரியில் வந்து சாமி கும்பிட்டு ஓரியில் சாமி கும்பிடுறோம். புது மண்டபம் வேலை வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கோயிலை வந்து எப்படி கட்டலாம், எப்படி கட்டலாம் ஐடியா போட்டுட்டு இருக்காங்க. பிளான் சூப்பராக இருக்குல்ல. வாங்க கோயில் போவா சரிங்களா.
இப்போ நம்ம ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு அர்ச்சனை தட்டு, தேங்காய் பழம் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. என் ஒய்ஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு சாமிக்கு எலுமிச்சம்பழம் சோளத்தில் குத்தியான்னு சொல்லி குத்திட்டா. ஆனால் நான் என்னன்னு கேட்டு என்ன விஷயத்துக்கு குத்துறான்னு கேட்டால் என்கிட்டே சொல்லலாம், பார்த்துக்கோங்களேன், ஏதோ சீக்கிரட்டாட்டி யோசிச்சு வச்சுருக்கா. அதனால் அப்படி நான் அவளுக்கு தெரியாமலே பின்னால் நின்று வீடியோ எடுத்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பையனை கொண்டு சாமி கால் மாட்டுக்கிட்ட வெளியே கடத்திட்டு உள்ளே கேட்டது 1 வயசுக்கு மேலே தான் உள்ளே வந்து வச்சு தருவோம்னு சொன்னாங்க. 2 பையனை கொண்டு நம்ம வெளியே கொண்டு கடத்தி போட்டோம். அவன் ஜாலியாக ஃப்ரெண்ட் விளையாடிட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல கிணறுல பார்க்கலாம். டாடா பாய்.